அன்பார்ந்த தேவ ஜனமே, இந்த நாளிலே பல்வேறு விதமான குழப்பங்களிலே வாலிப பிள்ளைகள், வாலிப தங்கச்சிகள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வாலிப காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த காரியத்திலே அவர்கள் தங்கள் உலகத்தை மறைந்து வாழ்ந்து வருகிறார்கள். இன்னைக்கு ஆண்ட்ராய்டு உலகம் எல்லாம் நிறைஞ்சிருக்குது. வேத வசனத்தை நீங்கள் சொல்லி தான் எல்லாரையும் கர்த்தருக்குள் வழி நடத்தணும். யோபு 31:1 சொல்கிறது, என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? அப்போது உன்னதங்களில் தேவன் அளிக்கும் பங்கும் உன்னதத்திலிருந்து சர்வ வல்லவர் கொடுக்கும் சுதந்திரமும் கிடைக்குமா அப்படின்னு. இன்னைக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது, ஒரு ஆண் ஒரு பெண்ணை குறித்து அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, ஒரு பெண் ஒரு ஆணை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. இது ரெண்டுமே நல்ல விஷயம் அல்ல. மனிதனாக பிறந்த யாவராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது எல்லா வயசுலையுமே இப்படிப்பட்ட ஒரு ஆவி குறுக்கே வந்துக்கிட்டு தான் இருக்கும். காரணம், மனிதனை ஆண்டவர் ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணும் பெண்ணுமாக படைத்தது நிமித்தம் அதிலே உள்ள அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய காரியங்கள், திட்டங்கள், மறுமையின் திட்டங்கள், இப்படி எல்லாமே மனிதர்களுக்காக, மனிதர்கள் மூலியமாக தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கு அவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம் ஆண் பெண் என்கிற அந்த படைப்பு. மற்ற படைப்புகளுக்கும் மனித படைப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உன் முழு உள்ளத்தோடும், முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்வாயாக என்கிற ராஜரீக பிரம்மாண்டத்தின் ஒரு பங்கு அவரை நினைத்து அவரோடு சிந்திக்கிறது. அவரை நினைத்து அவரோடு சிந்தித்து வாழ வேண்டிய அந்த சிந்தனைகள், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்க வேண்டிய அந்த சிந்தனைகள், எண்ணங்கள், இது எல்லாம் எதை நோக்கி அவன் மடைமாற்றம் செய்கிறான் பிசாசு என்று சொன்னார்? அவன் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணையும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணையும் ஒரு முறையற்ற முறையிலே இந்த சிந்தனைகளை அதிகமாக்கி கொண்டு அவங்க இரவும் பகல் இதை குறித்தே சிந்திக்கிறது. அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தாறுமாறாக இருக்கும். அவங்க இந்த உலகத்திலே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த கல்வியாக இருக்கட்டும் அல்லது வேலையாக இருக்கட்டும், அது அவர்களை தடை செய்து கொண்டு முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும். அவங்க ஆரோக்கியத்துக்கு தடையாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்கு தடையாக இருக்கும். இன்னைக்கு இந்த பொல்லாத சிந்தனை மனித ஒழுக்கத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறது. அதற்கு தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருங்கள் என்று பவுல் சொல்கிறார். கர்த்தரே உங்கள் பலனாக இருக்கட்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கும். இதெல்லாம் ஏன்னா பலவீனம் வராமல் இருக்காது. பலவீனம் வந்தால் அந்த பலவீனத்தை வேத வார்த்தை வைத்து கொண்டே நாம் அந்த தடைகளை நீக்கி முன்னேறி செல்ல வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் இடரல்கள் வரும் பொழுது மனிதனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் தேவ வார்த்தையை வைத்து உங்கள் பலவீனங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்து வசனத்தை உங்களுடைய ஆடையாக, உங்களுடைய எண்ணமாக, உங்களுடைய பலனாக, உங்களுடைய கேடயமாக மாற்றி வசனத்தின் மூலியமாக எல்லா தடைகளையும் வென்று வாழ்க்கையில் முன்னேறுங்கள். கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.